illustration number 7 எடுத்தியா? எடுப்பா. Following are the figures extracted from the cost ledger of a manufacturing unit. Stores எதுல இருந்து எடுத்திருக்காங்கப்பா? காஸ்ட் லெட்ஜர். அப்ப என்ன சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் ஃபாலோ பண்றாங்க? என்ன நான் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் ஃபாலோ பண்றாங்க. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 எல்லாரும் எடுத்தாச்சாப்பா? எஸ் எஸ். see here. ஸ்டோர்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் பாருக்கு? ஓபனிங் பேலன்ஸ் என்னப்பா? 15,000. பர்ச்சேசஸ் எவ்வளோப்பா? 80,000. டிரான்ஸ்ஃபர் இஷ்யூ டு WIP எவ்வளோ? 80,000. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் WIP எவ்வளோ? 40,000. மறுபடியும் ரீரீட் பண்ற மாதிரி தான் வரும் கொஸ்டின். லெட் மீ ரீட் இட் அவுட். இஷ்யூ டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ? 10,000. சோல்ட் அட் ஆஸ் ஏ ஸ்பெஷல் கேஸ் அட் காஸ்ட் எவ்வளோ? 5,000. ஷார்டேஜ் இந்த இயர் எவ்வளோ? 3,000. ஒர்க் இன் ப்ராசஸ் ஓப்பனிங் இன்வென்ட்ரி 30,000. டைரக்ட் லேபர் காஸ்ட் சார்ஜ்டு எவ்வளோ? 30,000. ஓவர் ஹெட் காஸ்ட் சார்ஜ்டு 1,20,000. க்ளோசிங் பேலன்ஸ் 20,000. finished products entire output is sold at 10% profit on actual cost from work in progress. entire output sale பண்றேன்றாங்க. அதனால என்ன இருக்காது? closing stock finished goods இருக்காது. others wages for the period 35,000. overhead expenses 1,25,000. இந்த othersங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா all those two expenses is said to be wages incurred and overheads incurred. Ascertain the profit and loss as per financial account and cost account and reconcile them. They have told us to ascertain the financial account போட்டு காஸ்டிங் P&L போட்டு காஸ்ட் ஷீட்டை போட்டுட்டு reconcile பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ என்ன பிரச்சனைனா இதுல காஸ்ட் ஷீட்ல டேட்டா போடுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட கண்ட்ரோல் லெட்ஜர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? ரெக்விசிட்ஸ் லெட்ஜர்ஸ் எல்லாம் போட்டுட்டு காஸ்ட் ஷீட்டுக்கு தேவையான டேட்டாவை நான் என்ன பண்ணணும்? ரெட்ரீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஷீட் போடணும், அதுக்கப்புறம் P&L போடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரிகன்சைல் பண்ணணும். புரியுதா? சோ திஸ் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன? லெட்ஜர்ஸ் பிளஸ் காஸ்ட் ஷீட் பிளஸ் ஃபினான்ஷியல் P&L பிளஸ் ரிகன்சிலியேஷன். ஓகேவா? சொல்லு எனக்கு. ஸோ சிசிஎல் நான் இங்கே வந்து எனக்கு வந்து டேலி ஆகுமான்னு கேட்டால் எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் நான் போட்டுக்கிறேன். ஓகே, நவ் லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸ்டோர்ஸ். ஸ்டோர்ஸ் அக்கவுண்ட் என்ன பேலன்ஸ் இருக்கு? எவ்ரிபடி ஹேஸ் டு பார்ட்டிசிபேட். ஓ, அன்மியூட் யுவர் மைக் எவ்ரிபடி. பார்ட்டிசிபேட். ஸ்டோர்ஸ் எவ்வளோ? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 2 ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 15,000. Next, purchases 2 CCL account எவ்வளோ? 80,000. அப்போ CCL என்ன பண்ணும்? Buy material account, material or stores account எவ்வளோ? 80,000. Next என்ன? Transfer from WIP. எங்கல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? WIP இருந்து. So WIP control account. கரெக்டா? ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா WIP-க்கு? 2 பேலன்ஸ் brought down எவ்வளோ இருக்கு? கீழே இருக்கு பாருங்க, எவ்வளோ? 30,000. ஓகே, கரெக்டா? முதல்ல இஷ்யூ போட்டுறேன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் WIP போடுறேன். ஓகே, இஷ்யூ டு WIP எவ்வளோ? மெட்டீரியல் இருந்து. பை WIP எவ்வளோ? 80,000. இங்க உள்ளார வருமா? 2 மெட்டீரியல் ஆர் ஸ்டோர்ஸ் அக்கவுண்ட் எவ்வளோ? 80,000. பை இஷ்யூ இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? பை இங்கல இருந்து வெளியே போகும். மெட்டீரியல் அக்கவுண்ட் எவ்வளோ? 40,000. இங்க என்ன ஆகும்? உள்ளார வரும் 2 WIP அக்கவுண்ட் எவ்வளோ? 40,000. டன். அடுத்தது என்ன? இஷ்யூ டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 10,000. எங்கல் இருந்து எங்க? எது இஷ்யூ பண்ணிருக்காங்க? ஸ்டோர்ஸ்ல இருந்து. மெட்டீரியல். என்ன மெட்டீரியலா இருக்கும் நினைக்கிற நீ? டைரக்டா இன்டைரக்டா?
டைரக்டா ஐஎன்னா டியா? ஐஎன்னா டியா? ஐஎன்னா இன்டைரக்ட் மெட்டீரியல், டினா டைரக்ட் மெட்டீரியல். எது? இன்டைரக்ட். இஷ்யூ டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 10,000. என்னது அது? இன்டைரக்ட். இன்டைரக்ட். ஐஎன்னா டியா? நான் தெளிவா கேட்டிருக்கிறேன். எனக்கு நீ டைரக்ட்னு சொல்ற இன்டைரக்ட்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஐஎன்னா டியா? ஐஎன். ஏன்பா 5 பேர் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர்ல ஒருத்தன் கிளம்பிட்டான், கரெக்டா? 3 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் சொல்லுங்க. ஐஎன். ஐஎன். இன்டைரக்ட். ஐஎன் சார். Tell me. By production overhead control account எவ்வளோ? 10,000. என்ன பண்ணும் இப்போ? production overhead control account ஓபன் பண்ணும். 2 stores account எவ்வளோ? 10,000. next sold as a special case at cost. என்னப்பா சோல்ட் பண்ணிருக்காங்க? என்னப்பா சேல் பண்ணிருக்காங்க? ஸ்டோர்ஸ்ல இருந்து சேல் பண்ணிருக்காங்கன்னா என்ன சேல் பண்ணிருப்பாங்க? ஸ்டோர்ஸ்ல இருந்து சேல் பண்ணிருக்காங்கன்னா என்ன சேல் பண்ணிருப்பாங்க? ரா மெட்டீரியல் சேல் பண்ணிருப்பாங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸா சேல் பண்ணிருப்பாங்களா? எப்போ ஃபினிஷ்டு குட் சேல் பண்ணிருந்தா எங்கல இருந்து போயிருக்கும்? எஃப்ஜி ஸ்டாக்ல இருந்து வெளியே போயிருக்கும், இல்லனா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல இருந்து வெளியே போயிருக்கும். ஆமாவா? ஆமாவா? இங்க என்ன சேல் பண்றாங்கறான்? ஸ்டோர்ஸ்ல இருந்து சேல் பண்றாங்கறான். அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கான்? ரா மெட்டீரியல். என்னது? ரா மெட்டீரியல். அப்ப எப்படி எழுதலாம்? ரா மெட்டீரியலை சேல் பண்ணிருக்காங்கன்னா பை சிசிஎல் அக்கவுண்ட். பை சிசிஎல் அக்கவுண்ட் எவ்வளோ? எவ்வளோ? 5,000. பை எவ்வளோ? 5,000. சரி, எனக்கு இப்போ இப்படி தோணுது. என்னது? அவன் காஸ்டுக்கு சேல் பண்ணிருக்கன்றதுனால போட்ட, சரியா? at 25% cost on cost profit he sold the same at 25% on cost. என்ன பண்ணிருப்பீங்க? sold 25% on cost. எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கான்? 5,000க்கு சேல் பண்ணிருக்கான். என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் என்ன பண்ணும்? எடுக்கணும், கரெக்டா? சொல்லு, எவ்வளவுக்கு சேல் பண்ணிருப்ப? ஏன்பா இது சேல்ஸ் பண்ண பிரைஸ் பா. 25% on cost ப்ராஃபிட் வச்சுக்கு சேல் பண்ணிருப்பான். என்னன்னு சொல்லு. we know that profit is equals to sales minus cost. இது சேல்ஸ் வேல்யூ 5,000ங்கிறது. ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோ? 0.25 C. அப்ப எவ்வளவு வரும் இந்த சைடு வர்றப்போ? மைனஸ் இருக்கிறது இந்த சைடு வர்றப்போ 1.25 C ஆயிடும். 5,000. அப்போ C எவ்வளோ? 5,000 டிவைடட் பை 1.25. அப்போ C எவ்வளோ? 4,000. காஸ்ட் எவ்வளோ? 4,000. புரிஞ்சுதா? அப்போ 4,000 ரூபாய் பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு மாத்திருப்ப? 5,000க்கு மாத்தி 5,000க்கு சேல் பண்ணிருப்ப, கரெக்டா? அப்போ இங்க பாரு, நான் இந்த கொஸ்டினுக்கு இல்ல, இந்த கொஸ்டினுக்கு இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். சேல் பிரைஸ் வந்து 5,000 ரெக்கார்ட் பண்ணிட்ட நீ, கரெக்டா? ஆனா இந்த 5,000 என்ன இருந்திருக்கும்? ப்ராஃபிட் இருந்திருக்கும், கரெக்டா? அப்ப ப்ராஃபிட்டோட மைனஸ் பண்ணானா உனக்கு பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லக்கிறப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்னவாயிடும்? அண்டர் வேல்யூ ஆயிடும். புரியுதா? என்ன பிரச்சனைன்னு புரியுதா நான் என்ன சொல்றேன்றது? இதுக்குள்ளார ப்ராஃபிட் எலிமெண்ட்டும் இருக்கு. அந்த ப்ராஃபிட் எலிமெண்ட் அதுக்குள்ளார இருந்துச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக் என்னவாயிடும்? அண்டர் வேல்யூ ஆயிடும். அப்ப அந்த ப்ராஃபிட் எலிமெண்ட் என்ன பண்ணும்? நீ எலிமினேட் பண்ணணும், கரெக்டா? அப்ப இந்த சைடு என்ன பண்ணுவ? 1000. இந்த ப்ராஃபிட் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவ? to CCL அக்கவுண்ட். அப்ப என்ன ஆச்சு? 5,000க்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? நியூட்ரல் எஃபெக்ட் கொடுத்துட்ட 1,000. அப்ப என்ன ஆயிடும்? 4,000 ரெக்கார்ட் ஆயிடும். க்ளோசிங் ஸ்டாக் என்னவாகும் உனக்கு? கரெக்டா வேல்யூ ஆயிடும். ஏன்பா நான் சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? புரியாதவன் கூப்பிடு, மறுபடியும் சொல்லு. புரியாதவன் சொல்லு, என்ன சொல்லி இருக்கிறேன்னு புரியுதா?
புரியுதாப்பா? ஏன்பா யாருப்பா இருக்கீங்க? எஸ் சார். எஸ், எவ்ரிபடி காட் இட். Got it, sir. Yes, sir, got it. Yes, sir. இதே வந்து நான் சேலுக்கு ப்ராஃபிட் வச்சு நான் சேல் பண்ணியிருந்தேன்னா ப்ராஃபிட் எலிமெண்ட்டை என்ன பண்ணணும்னா நீங்க பிரிச்சு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? சிசிஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லைன்னா க்ளோசிங் ஸ்டாக் என்னவாயிடும்? அண்டர் வேல்யூ ஆயிடும். புரியுதா? இந்த கொஸ்டின்ல தே ஹவ் given you on the basis of cost. அதனால பிரச்சனை இல்லை. என்னன்னு பண்ணுவேன் நான் ஐ வில் பி ரெக்கார்டிங் இட் ஆஸ் காஸ்ட். ஏன்பா புரிஞ்சுதா என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும் புரிஞ்சுதா? அங்கே நோட் பண்ணிக்கோ. இஃப் இட் இஸ் given in cost, நோட் பண்ணிக்கோ அங்கே. இஃப் இட் இஸ் given on profit, say 1000 rupees as profit. கொஸ்டின்லயே நோட் பண்ணிக்கோ. ₹1000 is the profit element. ஓகே, அப்ப காஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கும்? 4000. 4,000. The presentation in stores account will be, கீழ அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நான் என்ன போட்டிருந்தேனோ அப்படியே போட்டுக்கோ. செல்லிங் பிரைஸ் இங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? 2CCL என்ன எலிமெண்ட் இது? ப்ராஃபிட் எலிமெண்ட். எங்க போயிடணும்? சிசிஎலுக்கு போயிடணும். எவ்வளவு ரூபாய்? 1000 rupees. கீழே இதே மாதிரியே போட்டுக்கோ. இந்த ரெண்டை மட்டும் எடுத்து எழுதிக்கோ. அந்த கொஸ்டினுக்கு கீழே கேப் இருக்கு இல்லையா, 2 லைன் கேப், அங்கே எழுதிக்கோ. லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? பை சிசிஎல் அக்கௌண்ட் போட்டுட்டு சிசிஎல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். புரிஞ்சுதா என்ன சொல்றது? இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த ப்ராஃபிட்டை காஸ்டிங் P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அங்க பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க? அட் தி எண்ட் ஆஃப் த டே சிசிஎலுக்கு தான் அனுப்ப போறீங்க. கரெக்டா? எப்படி வேணாலும் பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். ஓகே, இந்த ப்ராஃபிட்டை காஸ்டிங் P&L அனுப்பியும் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா 2CCLக்கும் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம். ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் வில் பி கெட்டிங் tallied. போலாமா அடுத்ததுக்கு? எஸ் எஸ். ரெண்டையும் நோட் பண்ணிக்கோ. சிசிஎல்க்கு போடலாம், காஸ்டிங் P&Lக்கு போடலாம். எப்படி ஆனாலும் சிசிஎல் என்ன ஆகணும்? டேலி ஆகணும் லாஸ்ட்ல. அடுத்தது ஷார்டேஜ் கொடுத்துருக்கானா? எவ்வளவு கொடுத்துருக்கான் ஷார்டேஜ்? 3000. என்ன ஷார்டேஜா இருக்கு? மெட்டீரியல் ஷார்டேஜா இருக்கு. மெட்டீரியல் ஷார்டேஜா இருக்கு. நீ என்ன ஸ்டாண்டர்ட் எடுப்ப? நார்மல் எடுக்கிறியா, அப்நார்மல் எடுக்கிறியா? எப்பவுமே அப்நார்மல் எடுத்துறாத. தயவுசெய்து என்னன்னு எடுத்துக்கோ? நார்மல் எடுத்துக்கோ. கரெக்டா? நார்மல் எடுத்தா மெட்டீரியலுக்கு எத்தனை வழி இருக்கு? 2 வழியா, ஒரே வழியா? 2. ஒன்னு என்ன? ப்ரொடக்ஷன் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இன்னொரு வழி என்ன? இன்ஃப்ளேட்டட் பிரைஸ் எப்படி பிரசன்ட் பண்ணுவேன்? பை பேலன்ஸ் brought down. க்ளோசிங் ஸ்டாக் குள்ளாரே என்ன இருக்கும்? இன்ஃப்ளேட் ஆயிருக்கும். ஓகேவா? யுவர் இன்ஸ்டிடியூட் ஹஸ் டேக்கன் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் பை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளோ? 3000 rupees. இது என்னது? இது இன்டைரக்ட் மெட்டீரியல். இது என்னது ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? நார்மல் லாஸ், தட் இஸ் ஷார்டேஜ். ஏப்பா புரியுதா புரியலையாப்பா? புரியலையா? இப்ப என்ன பண்ணலாம்? போலாமா? 2 ஸ்டோர்ஸ் எவ்வளோ? 3000. இது என்ன? இன்டைரக்ட் மெட்டீரியல். இது என்ன? நார்மல் ஷார்டேஜ். புரிஞ்சுதா புரியலையா? shall I proceed? Yes. Next.
நெக்ஸ்ட் என்ன முடிஞ்சிருச்சா? பேலன்ஸ் கேரி டவுன் கொண்டு வா ஸ்டோர்ஸ்க்கு. $1 lakh. $37. Shall I proceed? Yes. WIP control இன்னும் என்ன இருக்குதுன்னு பாரு. ஓப்பனிங் இன்வென்ட்ரி போட்டேன் 30,000, மெட்டீரியல் இருந்து வந்தது போட்டேன், டிரான்ஸ்ஃபரும் போட்டேன். டைரக்ட் லேபர் காஸ்ட் சார்ஜ் எவ்வளோ? 30,000. சொல்லு இது என்னது? இது சார்ஜ்னா என்ன? டிரான்ஸ்ஃபர்ட், அப்சார்ப்டு எல்லாமே தான். அப்போ டைரக்ட் லேபர்னா என்ன? 2 வேஜஸ் அக்கவுண்ட் எவ்வளோ? 30,000. அப்ப என்ன ஓபன் பண்ணுமா? என்ன அக்கவுண்ட்? வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். சொல்லு வேஜஸ் இன்கர்ட் கீழே பாரு. வேஜஸ் ஃபார் த பீரியட் எவ்வளோ இருக்கு? 2CCL அக்கவுண்ட் எவ்வளோ? 35,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? பை WIP அக்கவுண்ட் எவ்வளோ? 30,000. ஓகேவா? மீதி இருக்கிறது என்ன? 5,000. கரெக்டா? உன் இன்ஸ்டிடியூட் இதை வந்து என்ன கன்சிடர் பண்ணிருக்குதுன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸா கன்சிடர் பண்ணி போட்டிருக்கு. ஓகேவா? It would have taken 2 stand. One, it would have treated it as a indirect labor, or it would have treated as a normal idle time. Your institute has not given any explanation in your book. Okay? It would have treated it as a indirect labor, or it would have treated it as a normal idle time. Normal idle time. புரியுதா? நீ என்னன்னு எடுத்துப்ப? என்ன வேணாலும் எடுத்துக்கோ. சரியா? இன்டைரக்ட் லேபர் ஆர் நார்மல் ஐடில் டைம். டன். எஸ். இப்போ என்ன ஆகும்? 2 வேஜஸ் அக்கவுண்ட் எவ்வளோ? 5,000. எவ்வளோ? நார்மல் ஐடில் டைம் ஆர் இன்டைரக்ட் லேபர். இந்த 5,000 எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? பிரசன்டேஷன் மாறாது, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறதுனால. இல்ல சார் நான் வேஜஸை வந்து இன்ஃப்ளேட்டட் ரேட்ல கன்சிடர் பண்ணுவோம், அப்போ எப்படி இருக்கும்? பை பேலன்ஸ் கேரி டவுன் இருந்திருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் பாசிபிளா? பாசிபிள். இந்த கொஸ்டினுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பாசிபிளா? பாசிபிள். ஓகேவா? என்ன சொல்றேன்றது புரியுதா? நான் உன்னோட இன்ஸ்டியூட் பிரசன்டேஷன் எப்படி கொடுத்துருக்கிறோனோ அப்படி போயிட்டு இருக்கிறேன். ஓகே, வேற எதுவும் பண்ண போல. நெக்ஸ்ட் என்ன? ஓவர்ஹெட் காஸ்ட் சார்ஜ்டு. ஓவர்ஹெட் காஸ்ட் சார்ஜ்டு WIP ல கொடுத்திருக்கான். அது என்னது? அது என்னது? அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ். கரெக்ட்டா? அப்ப ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணிருக்காங்க? பை WIP அக்கவுண்ட். சார் அவ்வளோ இல்லையே சார். அது எனக்கு தெரியும். இங்க பாருங்க, 1,20,000. லாஸ்ட்ல பாரு, அதர்ஸ்ல ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். எவ்வளோ? 1,25,000. இட் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் இன்கர்ட். என்னது இன்கர்ட்? என்ன ஒரு இன்கர்ட்னா 2CCL அக்கவுண்ட் எவ்வளவு வருது? 1,25,000. Done. Yes. Shall I proceed? Sir. Next இப்போ என்ன ஆகுது? முடிஞ்சதா? இப்போ பாரு, க்ளோஸ் பண்ணலாமா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் அக்கவுண்ட்டை? முதல்ல WIP முடிச்சுட்டு வந்துடலாமா? WIP ல இருந்து என்னவா இருக்கும்? 2 ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் அக்கவுண்ட் எவ்வளோ? 1,20,000. யார் யார் வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்க? மெட்டீரியல் வந்துட்டாங்க, வேஜஸ் வந்துட்டாங்க, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வந்துட்டாங்க. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன? க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கான கொஸ்டின்ல. பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 20,000.
அப்போ இங்க தான் அதிகமா இருக்கும். எவ்வளவு வரும்? 1,20,000 plus 30, 1,50,000, 2,30,000, 2,60,000, 2,60,000. அப்போ finished goods எவ்வளவு போயிருக்கும்? பை FG ஸ்டாக் எவ்வளோ? 2 lakh. ஏம்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? Yes, எஸ் sir. எஸ் எஸ். Yes, sir. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் சொல்லு. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எவ்வளவு வந்திருக்கு? ஒன் லேக். 1,43,000. இங்க எவ்வளவு இருக்கு? 1,40,000. 1,20,000. It is a case of. It is a case of under absorption by balance carry down. எவ்வளோ? 23,000. என்னன்னு அசியூம் பண்ணிருக்கிற? அண்டர் அப்சார்ப்ஷன் நார்மல். நார்மலுக்கு ஓவர் ஹெட்ஸுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரே வழிதான். ஓவர் ஹெட்ஸை ஓவர் ஹெட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் finished goods வரணுமா? FG ஸ்டாக் 2 WIP எவ்வளவு வந்திருக்கும்? 2 lakh. எங்க அனுப்புவீங்க? செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்? காஸ்டிங் P&L அனுப்பிடு. எவ்வளவு வரும்? 2 lakh. கரெக்டா? எஸ். Now you open costing P&L. 2 FG stock எவ்வளோ? 2 lakh. கரெக்டா? சேல்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இருக்கிறான்? 10% ப்ராஃபிட் ஆன் ஆக்சுவல் காஸ்ட் ஃப்ரம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து வந்தது எவ்வளோ? 2 lakh. இது 2 lakhன்றது காஸ்டா இல்ல அப்படின்னா இது என்னது? இது ப்ராஃபிட் எலிமெண்ட் இருக்கா? காஸ்ட் தான். அப்ப அந்த 10% ஸ்ட்ரைட்டா இது மேல அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். எவ்வளவு வரும்? Yes. 20,000. அப்போ சேல்ஸ் எவ்வளோ? 2,20,000. 20,000. டன். டேய் என்னடா ப்ராஃபிட் எவ்வளோ? 2 CCL அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே டன். எவ்வளோ வருதுப்பா டிஃபரன்ஸ்? 2,25,000 இந்த சைடு இருக்கு, இந்த சைடு எவ்வளோப்பா இருக்கு? சொல்லுப்பா எவ்வளோ வருது? இந்த சைடு 2,25,000 இருக்கு, இந்த சைடு எவ்வளோ இருக்கு? 2 lakh. அப்போ 1,45,000, 1,80,000, 2,60,000. இங்க எவ்வளோ வருது? 35,000. 35,000. நம்ம எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காப்பா? ஏதாச்சும் விட்டுருக்குறானாப்பா?
மெட்டீரியல் எவ்வளோப்பா? பர்ச்சேஸ் பண்ணது 40, வேஜஸ் போட்டிருக்கிறானப்பா, வேஜஸ் 35, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் 1,25,000. வேற என்னப்பா இருக்கு? சிசிஎல் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? 15,000 பிளஸ் 30,000. அப்போ பை பேலன்ஸ் brought down. கரெக்டா? எவ்வளோ? ஸ்டோர்ஸ்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 15. ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கு? WIP-ல 30. ரெண்டுத்தோடைய டோட்டல் எவ்வளோ வருது? 45,000. எவ்வளோ வருது நமக்கு? இப்போ இந்த சைட் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? இப்போ போடு 3,05,000. $3,05,000. அது போக ஒரு மெட்டீரியல் சேல் பண்ணிருக்கிறேன். ஓகே, எவ்வளவு வருது? 80,000 இஸ் த பை பேலன்ஸ் கேரி டவுன். எனக்கு மேட்ச் ஆகுதா? 37,000 ஸ்டோர்ஸ்ல, 20,000 WIP-ல. அப்போ டோட்டல் எவ்வளோ? 57. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல எவ்வளோ வருது? 23,000. ஸோ டோட்டல் கம்ஸ் டு 80. கரெக்டா? மெட்டீரியல் எவ்வளோ? 37 பிளஸ் 20,000 WIP பிளஸ் 23,000 ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ரெண்டுமே சேர்த்தா 80,000 வருது. ஏன்பா கிளியர் ஆர் நாட்? லெட்ஜர்ஸ் கிளியர்? எஸ் சார். போலாமாப்பா? ஏன்பா இந்த Yes, sir. ஓப்பனிங் பேலன்ஸ் கொஸ்டின்ல கொடுக்கலப்பா. மற்ற அக்கௌண்ட்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு அது ரெண்டுமே ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா க்ளோசிங் என்ட்ரிக்கு இதுவும் இருந்திருக்கும். கரெக்டா? அதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் நான். டன்? எஸ், அப் டு திஸ் கிளியர்? அப்போ லெட்ஜர்ஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? காஸ்ட் ஷீட். சொல்லு, காஸ்ட் ஷீட். ஃபர்ஸ்ட் என்ன? மெட்டீரியல் கன்சியூம்டு. எங்க போய் பார்க்கணும்? எங்கேயும் பார்க்காத, ஸ்ட்ரைட்டா WIP-க்கு போயிடு. WIP-க்கு போனோம்னா 3 பேர் கிடைப்பாங்க. யார் 3 பேர்? மெட்டீரியல், வேஜஸ், ப்ரொடக்ஷன் ஓவர். கரெக்டா? இவங்க 2 பேருமே அதானே? கரெக்டா? டிரான்ஸ்ஃபர்ட் எல்லாமே அப்சார்ப்டு தான் இருக்கணும் காஸ்ட் ஷீட்ல. ஓகே, எவ்வளவு இருக்கும்? மெட்டீரியல் கன்சியூம்டு வில் பி 80,000 மைனஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்டோர்ஸ் எவ்வளோ? 40,000. அப்போ எவ்வளோ மெட்டீரியல் கன்சியூம்டு? 40,000. ஓகே, பிளஸ் வேஜஸ் எவ்வளோ? 30,000. CWIP கண்ட்ரோல் அக்கவுண்ட். காஸ்ட் ஷீட்ல இருக்க வேண்டிய டேட்டா எல்லாமே டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் அப்சார்ப்டா தான் இருக்கணும். ஓகே, இங்க என்ன? WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட பாருன்ட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா? இல்ல. அப்போ டோட்டல் என்ன வரும்? பிரைம் காஸ்ட் எவ்வளோ? 70,000. இது கூட யார் ஆட் பண்ணும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்ட் எவ்வளோ? 1,20,000. எவ்வளவு வருது? 1,90,000. இது பேர் என்ன? ஒர்க்ஸ் காஸ்ட். கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட் பிளஸ் ஓபனிங் WIP இருக்கா? எவ்வளோ? 30,000 மைனஸ் க்ளோசிங் WIP எவ்வளோ? 20,000. எவ்வளோ வருது? 2 lakhs. இது பேர் என்ன? நெட்வொர்க்ஸ் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா? கொடுக்கல. கரெக்டா? நெட் ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ண சொல்லிட்டான். WIP-ல இருந்து வெளியே வர்றப்பவே 20% வச்சு சேல் பண்ண சொல்றான். WIP முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வர்றா? நெட் ஃபேக்டரி காஸ்ட். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FGU இல்ல, ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் FGU இல்ல. இங்க பாரு, பிளஸ் அட்மின் நில். கரெக்டா? அப்போ COP என்ன? 2 lakh பிளஸ் COP னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்.
ஓபனிங் எஃப்ஜி இருக்கா இல்ல, மைனஸ் க்ளோசிங் எஃப்ஜி இருக்கா இல்ல, இருந்தா நீ தான் கால்குலேட் பண்ணும். கரெக்டா? இருந்தா நீ தான் கால்குலேட் பண்ணும். கொஸ்டின்ல இருக்கிறது எடுத்து போடக்கூடாது. காஸ்ட் ஷீட்ல டேட்டா மாறும். இது பேர் என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா இல்ல, அப்ப என்ன ஆகும்? 2 lakh. கரெக்டா? இது கூட என்ன ஆட் பண்ணும்? பிளஸ் ப்ராஃபிட் எவ்வளவு சொல்றாங்க? 20,000 சொல்றாங்க. அப்போ சேல்ஸ் எவ்வளோ? 2,20,000. 20,000. காஸ்ட் ஷீட் முடிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ணும்? Financials. அடுத்தது என்ன பண்ணும்? பினான்சியல் P&L போடணும். போடலாமா? சொல்லு. 2 ஓபனிங் பேலன்ஸ் ரா மெட்டீரியல் எவ்வளோ? 15,000. கரெக்டா? கரெக்டா? 2 பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணிருக்கிற? 2 பர்ச்சேசஸ் எவ்வளோ? 80,000. ஏன்பா WIP டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பார்க்க கூடாது ஃபினான்ஷியல் P&L. அதெல்லாம் என்ன டிரான்ஸ்ஃபர்ஸ்? இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ். வெளியே வாங்கினது வெளியே வித்தது மட்டும் தான் பார்க்கணும். கரெக்டா? ஓபனிங் பேலன்ஸ் ஸ்டோர்ஸ்ல எவ்வளோ இருக்கு? 15,000. பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணிருக்கீங்க? 80,000. ஓகே, நெக்ஸ்ட் சோல்ட் as a ஸ்பெஷல் கேஸ் அட் காஸ்ட். ரா மெட்டீரியல் சேல் பண்ணிருக்கீங்களா? பை சேல் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ? 5,000. 5,000. ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ வருது? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பை ஷார்டேஜ். ஷார்டேஜ் போடுவீங்களா மாட்டீங்களா? இரு என்னுடைய பிரசன்டேஷன்ல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்துக்கிறேன். இல்ல போட்டிருக்க மாட்டேன். போட்டிருக்க மாட்டேன். கரெக்ட். நான் சொல்றேன் என்ன லாஜிக்னு சொல்றேன். ஐ வில் பி டெல்லிங் யூ, டோன்ட் பாதர். டெல் மீ. எல்லாம் கடைசியில கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். ஓகே, சேல்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ? 5,000. பர்ச்சேசஸ் எவ்வளோ? 80. ஓபனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 15,000. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? By balance carried down, I have to take it from cost records ல என்ன இருக்கோ அதே தான் எடுத்துக்கிறேன். 37,000. finished goods மட்டும் தான் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணும். மற்றது ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா போதும். ஓப்பனிங் WIPO இல்லை அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலோ ரெண்டுமே வந்து ஃபினான்ஷியல் P&L என்ன இருக்குதோ அதுவே நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அடாப்ட் பண்ணலாம். ஓகே, பை. ஏன்பா இந்த ஷார்டேஜ் நான் விட்டுருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் சொல்றேன் நான். ஓகே, பை எவ்வளோ? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 37,000. 37,000. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? நான் சொல்றேன் என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஏன்பா இதுல இருந்து என்னப்பா தெரியுது? இங்க பாருப்பா, இங்க பாரு. மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளவு போட்டிருக்கிற? 40,000 காஸ்ட் ஷீட்ல. எனக்கு பினான்சியல்லையும் அதே வரணும். கரெக்டா? கால்குலேட்டட் எவ்வளவு இருக்குன்னு பாரு. 15,000 பிளஸ் 80,000 மைனஸ் 5,000 மைனஸ் 37,000 எவ்வளவு வருது? 53,000. 53,000. கரெக்டா? 53,000 பினான்சியல் P&L வருது. கரெக்டா? சரி, இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? எனக்கு காஸ்ட் ஷீட்ல எவ்வளவு இருக்கு? 40,000. கரெக்டா? அப்போ 40,000 மேட்ச் ஆயிடும். அப்போ 13,000 rupees தான் உனக்கு இஷ்யூ. கரெக்டா? கரெக்டாப்பா? ஏன்பா எவ்ரிபடி அக்செப்டிங் இட்? சார், எனக்கு பினான்சியல் P&L எனக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளவு இருக்கு? 15,000 பர்ச்சேஸ் பண்ண, 80,000 இருக்கு. டோட்டல் எவ்வளோ? 95,000 மைனஸ் 42,000 எவ்வளவு இருக்கு? எனக்கு 53,000 மெட்டீரியல் கன்சியூம்ட் வருது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்ற, கேட்டுக்கோ. 40,000 என்னவாயிடுச்சு? காஸ்ட் ஷீட்ல இருக்கு. கரெக்டா? அதுதான் வந்திருக்கணும். ஆனா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 53,000. இந்த 13,000 ரூபாய்க்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? ஒரு 10,000 ரூபாய் இட் இஸ் யுவர் இன்டைரக்ட் மெட்டீரியல். இட் இஸ் யுவர் இன்டைரக்ட் மெட்டீரியல். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிற? எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறப்பா? எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிற? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிற? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். இன்னொரு 3,000 என்ன? இன்னொரு 3,000 என்ன? நார்மல் லாஸ். இந்த 13,000 எங்க போய் உட்கார்ந்து இருக்குது இப்போ?
ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்ல போய் உட்காந்துருக்கு. கரெக்டா? இங்க பாரு. ஓகேவா? பினான்சியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 53,000 ரூபாய் இங்க, 40,000 ரூபாய் அங்க, 13,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் அப்படியே இருக்க விடு. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உனக்கு வந்து கடைசியில வந்து மேட்ச் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க இருக்குப்பா, இங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, டன். இப்ப அடுத்தது மூவ் பண்ணலாம். இங்க பாரு, இங்க கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாரு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? வேஜஸ் போடணுமா? வேஜஸ் எவ்வளோ? வேஜஸ் எவ்வளோ? 35 30 35 எடுக்கணும். புரிஞ்சுக்கோ. வேஜஸ் எவ்வளோ? 35. வேஜஸ் இன்கர்ட் மட்டும் தான். ஏன் இன்கர்ட் மட்டும் தான் இப்ப P&L வரும். அப்சார்ப்டோ சார்ஜ்டோ வராது. டிரான்ஸ்பர் என்ட்ரிஸ் எங்கேயுமே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது? பினான்சியல் P&L ரிஃப்ளெக்ட் ஆகாது. டிரான்ஸ்பர் என்ட்ரிஸும் அப்சார்ப்ட் என்ட்ரிஸ் எங்க மட்டும் வரும்? காஸ்ட் ஷீட்ல மட்டும் தான் வரும். வேஜஸ் பினான்சியல் P&L போடுறப்ப ஆக்சுவல் மட்டும் தான் பார்க்கணும். அந்த பீரியட்ல வேஜஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க? 35,000. 35,000. நெக்ஸ்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கீங்க? 1,25,000. டூ ஓவர் ஹெட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எவ்வளோ? 1,25,000. கரெக்டா? நெக்ஸ்ட் சேல்ஸ் எவ்வளவு போட்டிருக்கீங்க? பை சேல்ஸ் ஆஃப் FG எவ்வளோ? 2,20,000. 2,20,000. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ் எஸ். பை க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் எவ்வளோ? 37,000. WIP எவ்வளோ? WIP எவ்வளோ? 20,000. அப்போ ஓபனிங் பேலன்ஸ் WIP இருக்கா? இருக்கா? இருக்கு. போடலையா? போடல. ஆமா போடல. போடு. 2 ஓபனிங் பேலன்ஸ். ரா மெட்டீரியல் எவ்வளோ? 15,000. 2 ஓபனிங் பேலன்ஸ். WIP எவ்வளோ? 30,000. ரா மெட்டீரியல் WIP காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல என்ன மெயின்டைன் பண்றியோ அதே ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிக்கோ பினான்சியல்ஸ்லயும் மெயின்டைன் பண்ணானா ஃபினிஷ்டு ஸ்டாக் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன். நானே உன்னுடைய நோட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? உன்னுடைய நோட்ஸ்ல நான் கொடுத்துட்டேன். WIPO ரா மெட்டீரியல் ஸ்டாக்கோ கொடுக்கல அப்படின்னா தேடாத. பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல என்ன இருக்குதோ அதே எடுத்துக்கோ. புரியுதா? இல்ல அப்படின்னு சொன்னானா நெக்ஸ்ட் என்ன பண்ணு? பினிஷ்டு குட்ஸுக்கு மட்டும் மேண்டேட்டரியா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கால்குலேட் பண்ணணும். கொடுத்தது மாதிரி எடுத்துக்கோ. கொடுத்த மாதிரி எடுத்துக்கோ. எங்க? ரா மெட்டீரியல்ஸ்ல. போன கொஸ்டின்ல ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ரெண்டுமே சேஞ்ச் ஆச்சு. ஆமாவா? அங்க கொடுத்திருந்தா அதனால எடுத்துக்கிட்டேன். கொடுக்கலன்னா என்ன அசியூம் பண்ணிருப்ப? ரெண்டுத்துலயுமே சேம் அசியூம் பண்ணிருப்ப. ஆனா அந்த அசம்ஷன் யாருக்கு செல்லாது? பினிஷ்டு குட்ஸ்க்கு செல்லாது. புரியுதா? அந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே, நவ் யூ டெல் மீ. நெக்ஸ்ட் வேற என்னப்பா இருக்கு? பினிஷ்டு குட்ஸ் போட்ட, ரா மெட்டீரியல் போட்ட, எல்லாம் போட்டேன். பினான்சியல் ப்ராஃபிட் எவ்வளவுப்பா வருது இப்போ சொல்லுப்பா? எவ்வளோப்பா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்? 2 ப்ராஃபிட் எவ்வளோ? 3,000. லாஸா ப்ராஃபிட்டாப்பா? கிரெடிட் தான் சார். அது சீக் டெபிட். Loss 3,000. நெட் லாஸ். எவ்வளோ வருது டோட்டல்? Two lakh 85,000. 80,000. 85,000. 2,85,000. ரிகன்சிலியேஷன் போடலாமா? போடலாமா? Yes, sir. Keeping which one as a base?
காஸ்ட் ப்ராஃபிட்ஸ் as a base. காஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ 20,000 கரெக்டா 20,000. கரெக்டா 20,000 இருக்கா இருக்கா இருக்கு Yes, sir. சொல்லு என்ன பண்ணும் இங்க பாரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரா மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம்டு 53 இங்க பாரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ 53,000 ஏன் 53,000 சார் ஓப்பனிங் 15,000 சார் பர்ச்சேஸ் பண்ணது 80,000 ரூபாய் டோட்டல் 95,000 இருக்கு ரா மெட்டீரியல் க்ளோசிங் 37,000 இருக்கு 5,000 ரா மெட்டீரியல் சேல் பண்ணிட்டேன் அப்போ எவ்வளோ கன்சியூம் பண்ணிருக்கீங்க 53,000 கரெக்டா ஆனா காஸ்ட் ஷீட்ல எவ்வளவு போட்டிருக்கீங்க 40,000 சொல்லு இங்க என்ன இருக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டுன்றது காஸ்ட் ஷீட்ல காஸ்ட் ஐட்டமா இன்கம் ஐட்டமா காஸ்ட் ஐட்டம் ஒரு காஸ்ட் ஐட்டம் காஸ்ட் ஷீட்ல கம்மியா போட்டிருக்கியா அதிகமா போட்டிருக்கியா கம்மியா போட்டிருக்கிறேன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 13,000 அதனால காஸ்ட் ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும் அதிகமா இருந்திருக்கும் என்ன பண்ணும் இப்போ லெஸ் என்னது மெட்டீரியல் கன்சியூம்டு ஓகேவா என்ன மெட்டீரியல் கன்சியூம்டு அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு இன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ 13,000 உடைய புக்கெல்லாம் ஆன்சர் பார்க்காத நான் சொல்றேன் உன் புக் ஆன்சரும் கரெக்ட் இங்க கொஞ்சம் வா இங்க வந்து இன்சைட்ஸ் பெட்டர் இன்சைட்ஸ் கிடைக்கும் கரெக்டா பாரு அடுத்தது ஓகேவா அப்போ இதெல்லாம் முடிச்சிட்டேனா ரா மெட்டீரியல் இது கம்பேர் பண்ணிட்டேன் இதுவும் கம்பேர் பண்ணிட்டேன் எல்லாமே நெட் எஃபெக்ட் எடுத்து தான் என்ன 13,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்தது ஆமாவா இல்ல ஏன்பா புரிஞ்சுதாப்பா என்ன பண்ணிருக்கிறேன்ட்டு நெட் எஃபெக்ட் எடுத்து தான் 13,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்தது எனக்கு கம்பேர் பண்ணியாச்சு இப்ப எல்லா ஐட்டம்ஸுமே ஏன்பா நான் சொல்றது புரியுதா எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் எஸ் ஏன்பா இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டது இல்லப்பா இது வரைக்கும் கேட்டது என்னோட திங்கிங் இது கேட்டா என்னப்பா பண்ணுவீங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்தா போது தெரிஞ்சிடும் ஓகேவா பாரு அடுத்தது ஓபனிங் WIP எவ்வளவுப்பா போட்டிருக்கிற 13,000 இங்க எவ்வளவுப்பா க்ளோசிங் 20,000 காஸ்ட் ஷீட்ல எவ்வளவுப்பா போட்டிருக்கிற இங்க பாரு ஓபனிங் WIP 30 க்ளோசிங் WIP 30 இதனால டிஃபரன்ஸ் வந்திருக்குமாப்பா இதனால வரல முடிஞ்சதாப்பா போலாமா அடுத்ததுக்கு வேஜஸ் எவ்வளவுப்பா போட்டிருக்கிற 35,000 இங்க எவ்வளவுப்பா போட்டிருக்கிற ஏன்பா மெட்டீரியல் கன்சியூம்டு முடிஞ்சதா இங்க எவ்வளவு போட்டிருக்கிற 30,000 வேஜஸ்ன்றது காஸ்ட் ஐட்டமா இன்கம் ஐட்டமா காஸ்ட் ஐட்டம் ஒரு காஸ்ட் ஐட்டம் காஸ்ட் ஷீட்ல கம்மியா போட்டிருக்கியா அதிகமா போட்டிருக்கியா கம்மியா போட்டிருக்கிறேன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 5,000 அதனால காஸ்ட் ஷீட்ல காஸ்ட் டோட்டல் காஸ்ட் என்னவா இருந்திருக்கும் கம்மியா இருந்திருக்கும் அதனால காஸ்ட் ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும் அதிகமா இருந்திருக்கும் என்ன பண்ணும் இப்போ மைனஸ் பண்ணும் லெஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் வேஜஸ் எவ்வளோ 5,000 பிரைம் காஸ்ட் ஒண்ணும் இல்ல நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு போட்டிருக்கிற இங்க 1,20,000 பினான்ஸ்ல எவ்வளவு போட்டிருக்கிற 1,25,000 கரெக்டாப்பா எவ்வளோ சொல்லுங்க காஸ்ட் ஷீட்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ் ஐட்டமா இன்கம் ஐட்டமா எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் காஸ்ட் ஷீட்ல கம்மியா போட்டிருக்கியா அதிகமா போட்டிருக்கியா கம்மியா போட்டிருக்கியா அதனால டோட்டல் காஸ்ட் என்னவா இருந்திருக்கும் கம்மியா இருந்திருக்கும் ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும் அதிகமா இருந்திருக்கும் என்ன பண்ணும் கம்மி பண்ணும் லெஸ் அண்டர் absorption of factory overheads to the extent of 5,000 total எவ்வளவு வருது லாஸ் வேற ஏதாச்சும் இருக்கா மேட்ச் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலயுமே சேல்ஸ் எவ்வளவு இருக்கு 2,20,000 இங்கேயும் 2,20,000 இருக்கு ஓகேவாப்பா அப்ப எல்லா ஐட்டம்ஸும் நான் என்ன பண்ணிட்டேன் கம்பேர் பண்ணிட்டேன் லாஸும் ப்ராஃபிட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது அதை டிரைவ் பண்ணும் ஓகேவா
அப்போ ஃபினான்ஷியல் லாஸ் எவ்வளோ? ஃபினான்ஷியல் லாஸ் எவ்வளோ? 3,000. இங்க வா, அடுத்தது வா. லெட்ஜர்ஸ்ல போய் பார். லெட்ஜர்ல ப்ரொடக்ஷன் ஓவர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் பார். 10,000 என்ன? இன்டைரக்ட் மெட்டீரியல். எவ்வளோ? இன்டைரக்ட் மெட்டீரியல். நார்மல் ஷார்டேஜ் எவ்வளோ? 3,000. வேஜஸ்ல இருந்து வந்த நார்மல் ஐடில் டைமும் இன்டைரக்ட் லேபரும் எவ்வளோ? 5,000. டோட்டலா எவ்வளோ? டோட்டலா எவ்வளோ? அது மூணோட டோட்டல் எவ்வளோ? 18,000. எவ்வளோ? 18,000. 10 + 3 + 5 எவ்வளோ? 18,000. 18,000. ஓவர் ஹெட்ஸ் மட்டும் இத மூணு விட்டுரு, இத மூணையும் விட்டுரு. ஓவர் ஹெட்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணு. ஓவர் ஹெட்ஸ்னால மட்டும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? அப்சார்ப்டுக்கும் இதுக்கும் 5,000. ஆக மொத்தம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஆக மொத்தம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 23,000. புரியுதா என்ன சொல்றேன்றது? என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதா என்ன சொல்றது? மறுபடியும் சொல்றேன் பாரு. ஸ்டோர்ஸ்னால இன்டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு? 10. ஷார்டேஜ்னால வந்திருக்கிற மெட்டீரியல் எவ்வளவு? 3,000. வேஜஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நார்மல் ஐடில் டைம் எவ்வளவு? 5,000. ஓகேவா? ஸ்டாண்ட் அலோனா ஓவர் ஹெட்ஸ் இன்கர் ஆனதுனால வந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5,000. கரெக்டா? அப்ப ஆக மொத்தம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 23,000. இந்த 23,000 it is not a stand alone item. It is a composition of 4 item. யார் யாரு? யார் யாரு? மெட்டீரியல் கன்சியூம்ட். மெட்டீரியல் கன்சியூம்ல ரெண்டு பேர் இருப்பான். ஒன்னு இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்னொன்னு ஷார்டேஜ். அது ரெண்டுத்துமே டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 13,000. 13,000 இங்க வந்திருக்கா? இங்க வந்திருக்கா? இங்க பாரு 13,000 போட்டிருக்கிறேனா? Yes, sir. It is a combination of two things. யார் யாரு? 10,000 indirect material plus 3,000 என்னது? ஷார்டேஜ். வேஜஸ்னால எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்கு? வேஜஸ்னால டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 5,000 வந்திருக்கா? 5,000. இங்க போட்டிருக்கிறேனா 5,000? எவ்வளோ? 5,000 போட்டிருக்கிறேனா? நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோனா ஓவர் ஹெட்ஸ் இன்கர்னால வந்திருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஸ்டாண்ட் அலோனா ஓவர் ஹெட்ஸ் இன்கர்னால வந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5,000. கரெக்டா? போட்டிருக்கிறான அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் வேஜஸ். கரெக்டா? ஆக மொத்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 13,000 plus 5,000 plus 3,000 plus 23,000. அந்த 23,000 தான் நீங்க என்ன நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன்? அண்டர் அப்சார்ப்ஷன் நார்மல். அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் பிரசன்டேஷன்? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் உடைய ஆல்டர்னேட்டிவ் பிரசன்டேஷன் என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ராஃபிட் 20,000 less under absorption of production overhead 23,000. Loss comes to 3,000. இதுதான் உன்னுடைய புக்ல கொடுத்திருக்கிறான். எது இது? இதுதான் வந்து பெட்டர் இன்சைட்ஸ். புரியுதா புரியலையா? அந்த 23,000 ரூபாய்க்கு எக்ஸ்பிளனேஷன் ஒருத்த மட்டுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட? நீ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸோட பேலன்ஸ் எவ்வளோ? 23,000. மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் நீ என்ன பண்ணிடக்கூடாது? ட்ரீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எங்க இருக்கு? எல்லாமே ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏன்பா ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. Clear, sir. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? Yes, sir. Everybody got it? Yes. Yes, yes. இந்த புக் எவ்வளவுப்பா? மேட்ச் ஆச்சாப்பா புக்குக்கு? டன். ஏன்பா உன்னோட மெட்டீரியல்ல எல்லாமே இது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா கொடுத்துட்டேன் நானு. வர்றப்ப எடுத்து பார்த்துக்கங்கப்பா. ஓகே, ஷால் ஐ ப்ரொசீட்? ஷால் ஐ ப்ரொசீட்? இன்னொரு சம், லாஸ்ட் சம்முக்கு போலாம். அவ்வளவுதான். எல்லா மாடல் ஏன்பா என்னென்ன மாடல்ப்பா பார்த்தோம் பாருப்பா, சொல்லுப்பா. நம்பர் 1 லெட்ஜர்ஸ் பார்த்தோமாப்பா. யாருது? இன்டகிரேட்டட், நான் இன்டகிரேட்டடுக்கு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2 and 3 பார்த்துக்கோ. அதுதான் வந்து யாருடைய எந்த சிஸ்டம்? இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். ஓகேவா? இங்க பாரு, லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன். ரெண்டாவது ரிகன்சிலியேஷன், வெறும் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சா? மூணாவது என்ன? காஸ்ட் ஷீட் பிளஸ் P&L பிளஸ் ரிகன்சிலியேஷன் முடிச்சாச்சா? நாலாவது என்ன?
சொல்லு. லெட்ஜர்ஸ் பிளஸ் காஸ்ட் ஷீட் பிளஸ் P&L பிளஸ் ரிகன்சிலியேஷன். முடிச்சாச்சு. அஞ்சாவது ஒருத்தன் இருக்கிறான், யாரு? மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். என்னது? மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஏன்பா எல்லாருக்குமே புரிஞ்சுதாப்பா? 5 மாடல் தான் இருக்கு. லெட்ஜர்ஸ் மட்டும் வருது, ரெகன்சிலியேஷன் மட்டும் வருது, காஸ்ட் ஷீட் P&L ரிகன்சிலியேஷன், லெட்ஜர்ஸ் காஸ்ட் ஷீட் P&L ரிகன்சிலியேஷன். இன்னொன்னு யாருக்கு மட்டும் இருக்கிறாங்க? மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா எல்லாருக்குமே? எஸ் Yes, sir. எடுப்பா. இல்லஸ்ட்ரேட் பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 1 எடுப்பா. மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் முடிச்சிருக்கோம். ஏன்பா உன் இன்ஸ்டியூட் பிரசன்டேஷன்ல இருந்து நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. உன் இன்ஸ்டியூட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஆன்சர் தான் இருக்கு. ஓகே, என்ன பண்ணனா பிரிச்சு காமிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ண போல. புரிஞ்சுதா? எடுத்துட்டியா? பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 1க்கு வா. எடுப்பா. The following incomplete accounts are furnished to you for the month ended 31st October 2022. Practice question number 1. ஏன்பா இன்னும் 20 மினிட்ஸ்ல இது முடிச்சிடலாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. முடிச்சிட்டானா நான் விட்டுறேன், அவ்வளவுதான். இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, புதுசா கான்செப்ட் லேர்ன் பண்றதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிச்சிட்டேன் நான். ஓகே, see here. ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? 54. WIP அதை தவிர்த்து வேற எதுவுமே கொடுக்கல. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துப்பான், படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எவ்வளோப்பா இருக்கு? 6000. அதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? 75,000. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டோட்டல் டெபிட்ஸ் ரா தம்பி, டோட்டல் டெபிட்ஸ் 45,000. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல டோட்டல் டெபிட்ஸ்னா என்னடா? Actuals. ஆக்சுவல்ஸ் எவ்வளோ? 45,000. டோட்டல் டெபிட்ஸ் என்ன? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆக்சுவல்ஸ். கிரெடிட் ரெப்ரசன்ட் என்ன? அப்சார்ப்ட். கிரெடிட் ரெப்ரசன்ட்ஸ் என்ன? அப்சார்ப்ட். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அப்ளைட் அக்கவுண்ட் யூ லிவ் இட் அவுட், டோன்ட் பாதர். கண்ட்ரோல் அக்கவுண்ட் தான் அப்ளைட் அக்கவுண்ட் கொடுத்துருக்கான், வேற எதுவுமே இல்லை. அப்ளைட் அக்கவுண்ட்னா அப்சார்ப்ட் அக்கவுண்ட் தனியா இருக்கும், கரெக்டா? அதுக்கப்புறம் இப்படி இருக்கும்பா. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ன்றது இட் வில் பி ரெக்கார்டிங் ஒன்லி யுவர் ஆக்சுவல் பார்ட். அப்ளைட் அக்கவுண்ட் வில் பி ரெக்கார்டிங் ஒன்லி யுவர் அப்சார்ப்டு பார்ட். ரெண்டுத்தையும் ஓவர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்னு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுக்கு அனுப்புவாங்க. அங்கதான் என்ன கால்குலேட் பண்ணுவாங்க? அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? சோ நத்திங் டு பி வரிட். வந்துச்சுன்னா யூ ட்ரீட் இட் as a part of only one account. நீ வந்தாலும் எடுத்து ஒரே அக்கவுண்ட்ல போட்டு ஆன்சர் டிரைவ் பண்ணிக்கும். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. அது அப்ளைட் அக்கவுண்ட் ஆல்வேஸ் சிம்பலைசஸ் யுவர் கிரெடிட் சைட். ஓகேவா? கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஆல்வேஸ் ஷோஸ் யுவர் டெபிட் சைட். தட் மீன்ஸ் யுவர் ஆக்சுவல்ஸ். இது அப்சார்ப்ட். ரெண்டுத்துக்குமே கம்பேர் பண்ணனா அண்டர் அப்சார்ப்ஷனோ ஓவர் அப்சார்ப்ஷனோ ஒரு ஒரே காமன் அக்கவுண்ட்க்கு எல்லாம் போட்டு. புரியுது என்ன சொல்றேன்றது? எஸ் எஸ். Cost of goods sold account, it is nothing but your cost of sales account. Creditors for purchases எவ்வளோ? பை பேலன்ஸ் 30,000. ஏன்பா கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் கொடுத்துட்டான்ப்பா. இன்டெகிரேட்டடா நான் இன்டெகிரேட்டடாப்பா? இது இன்டெகிரேட்டடா நான் இன்டெகிரேட்டடா? இன்டெகிரேட்டட். பார் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கான்? The factory overheads are applied by using a budgeted rate based on direct labor hours. என்னப்பா சொல்ல வரான்? அப்சார்ப்ஷன் ரேட் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்றான்? டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். அப்ப பாரு, பட்ஜெட் ஃபார் ஓவர்ஹெட்ஸ் ஃபார் 2022 is 6,75,000 and direct labor hour is 4,50,000. Working note 1 என்னது? calculation of absorption rate.
absorption rate formula என்ன? Absorption rate is equals to budgeted overheads divided by number of hours or units. Correcta? 6,75,000 divided by 4,50,000 எவ்வளவு வருது? 1.5. 1.5 per hour. Next, the balance in the account of creditors for purchases as on 31/10/2022 is 15,000 and payments made to creditors is 1,05,000. எதுக்குப்பா இது கொடுத்துருக்குறாங்க? working note 2. சொல்லுப்பா, creditors account ஓபன் பண்ணலாமா? சொல்லு, ஓபனிங் பேலன்ஸ் எப்படி கொடுத்துருக்குறான்? பை பேலன்ஸ் 30,000. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குறானா? கொடுத்துருக்குறான். டு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 15,000. கரெக்டா? பேமெண்ட்ஸ் மேட் எங்கப்பா வரும்? கிரெடிட்ல வருமா டெபிட்ல வருமா? Debit. பேமெண்ட்ஸ் மேட் டு பேங்க் அக்கவுண்ட் எவ்வளோ? 5,000. அப்போ பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவா இருக்கும்? பை மெட்டீரியல் அக்கவுண்ட் எவ்வளோ? 90,000. 90,000 is your balancing figure. ஏம்பா புரிஞ்சுதா? போலாமா அடுத்ததுக்கு? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? finished goods inventory as on 31st October 66. Cost of goods sold during the month was 1,95,000. ஏம்பா என்னப்பா சொல்றாங்க? ஏம்பா இந்த கொஸ்டின்ல செல்லிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் இல்லப்பா. ஓகே, வெறும் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் தான். நான் இப்பவே சொல்லிட்டேன். சொல்லுப்பா என்னப்பா சொல்றான்? ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. ஓகே, இங்க பாரு, finished goods control FG control அக்கவுண்ட் இருக்கா? ஓபனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? டு பேலன்ஸ் brought down எவ்வளோ? 75,000. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்கானா? எவ்வளோ? பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 66,000. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் இங்க இருந்து வெளியே போயிருக்கும். கரெக்டா? பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். கரெக்டாப்பா? எவ்வளோ? 1,95,000. 1,95,000. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் பா உள்ளார வந்திருக்கும்? WIP இருந்து எவ்வளவுப்பா வந்திருக்கும்? 2 WIP. பேலன்சிங் ஃபிகர் பண்ணிட்டு சொல்லு. 1,86,000. டோட்டல் எவ்வளவுப்பா வருது? 2,61,000. 2,61,000. Yes, sir. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? உன் இன்ஸ்டியூட் போட்டிருக்கிறான்ப்பா ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் உல்டா பல்டா பண்ணி போடுப்பா. அக்கௌண்ட்லயே போடுப்பா, அக்கௌண்ட்லயே வரும். நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? 31st. நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒர்க்கிங் நோட் நம்பர் 4. க்ளோசிங் WIP கால்குலேட் பண்ணும். கரெக்டா? Sir. ஆமாவா? அதானே? ஆன் 31st October 2022 there was only one unfinished job in the factory. The cost records show that 3,000 rupees 3,000 for how many direct labor hours? 1,200 direct labor hours and 6,000 of direct material cost has been charged. என்னப்பா சொல்றாம? இங்க பாரு, க்ளோசிங் WIP க்கு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு இருக்குதுங்கறான்? 6,000. டைரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளவு இருக்குதுங்கறான்? 3,000. இன்னொருத்தன் அவன் வரணும் WIP க்கு ஓவர்ஹெட். அப்போ ஓவர்ஹெட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வரணும். கரெக்டா? இங்க பாரு, 6,000 rupees வந்து டைரக்ட் மெட்டீரியல் பண்ணிட்டேங்கறான். 3,000 வர்த்தான டைரக்ட் லேபர் காஸ்ட் இன்கர் ஆயிடுச்சு. எவ்வளவு லேபர் ஹவர்ஸ்க்கு? எவ்வளவு லேபர் ஹவர்ஸ்க்கு உண்டானது கம்ப்ளீட் ஆயிருக்குங்கறான்? 1,200. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? பெர் ஹவர் ரேட் எவ்வளவு? பெர் ஹவர் வேஜ் ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3,000 divided by 1,200 rupees 2.5 per hour. இது என்னப்பா? ஓவர்ஹெட் ரேட்டா வேஜ் ரேட்டாப்பா? ஓவர்ஹெட் ரேட்டா வேஜ் ரேட்டா? வேஜ் ரேட் per hour. வேஜ் ரேட். ஓவர்ஹெட் ரேட் எவ்வளோ? 1.5. ஏன்பா ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியுது இல்ல? மாமியாருக்கும் மருமகளுக்கு வித்தியாசம் தெரியல. இது அக்கா தங்கச்சி. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அக்கா யாரு? வேஜஸ்.
எவ்வளோ 2.5. தங்கச்சிக்கு எவ்வளோ 1.5. Thanks. க்ளோசிங் டபிள்யூஐபிக்கு ரெண்டே பேர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஓவர் ஹெட்ஸ் பத்தி பேசியிருக்கிறானா பேசலையா? பேசலையா? ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றான்? பாயிண்ட் நம்பர் 1ல என்ன சொல்றான்? ஓவர் ஹெட்ஸ் எதை பேஸ் பண்ணி வருங்கிறான்? டைரக்ட் லேபர் வச்சு லேபர் absorb ஹவர்ஸ் பேஸ் பண்ணணும். பண்ணி வரான். ஏன்பா Yes, sir. அக்கா வந்தா தங்கச்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவியா மாட்டிவியாப்பா? ஃபங்க்ஷனுக்கு அக்கா வந்தா தங்கச்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவியா மாட்டியாப்பா? கண்டிப்பா பண்ணுவோம் சார். வி ஆர் பாய்ஸ். கரெக்டாப்பா? வி ஆர் பாய்ஸ். எஸ், ஆட்டோமேட்டிக்கா when your overhead rate is said to be dependent upon direct labor, okay, if wages comes, no doubt that overhead will automatically come for that particular hours. இது பை டிஃபால்ட் ரூல். எந்தெந்த நீ எல்லா கேஸ்லயும் எடுத்துப்பாரு, எந்த கேஸ்ல வேணாலும் எடுத்துப்பாரு. எந்த கேஸ்ல வந்து ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் மேல கொடுத்துருக்கானோ அந்த கேஸ்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, லேபர் ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் வந்திருக்கோ அதே ஹவர்ஸுக்கு தான் என்ன வந்திருக்கும், அதே ஹவர்ஸ் தான் எந்த வந்திருக்கும், ஓவர் ஹெட்ஸும் வந்திருக்கும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? வேஜஸ் ஹவர்ஸ் எந்த கேஸ்க்கு வந்திருக்கோ அதே ஹவர்ஸ் தான் என்ன வந்திருக்கும், லேபர் ஓவர் ஹெட் ரேட்டும் வந்திருக்கும். ஐ ரிப்பீட் see here, when overhead rate is dependent upon labor hours, லேபர் ஹவர்ஸ்க்கு என்ன வேஜஸ் நீ கால்குலேட் பண்றியோ அதே லேபர்ஸ்க்கு தான் என்ன வரும், ஓவர் ஹெட்ஸும் அப்சார்ப் ஆகும். புரியுதா? அப்போ இங்க சொல்லு, எத்தனை லேபர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? 1200. அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளவு ஓவர் ஹெட் ரேட்? 1200 into 1.5 எவ்வளவு வரும்? 1800. அப்போ டோட்டல் க்ளோசிங் டபிள்யூஐபி வேல்யூ எவ்வளவு? 6000 plus 3000 plus 1800 எவ்வளவு? 10800. 10800. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ், டன். ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ் எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6 பாரு. A total of 28,200 direct labor hours were worked. All factory workers earn same rate of pay. எஃபிஷியன்சினாலேயோ இல்லைன்னா இதனாலேயோ எந்த விதமான சேஞ்சஸ் உள்ள எல்லாருக்குமே என்ன பண்றேன் நானு, அதுதான் சேமா தான் இருக்குதுங்கிறான். இல்லைன்னா இந்த சொல்யூஷன் சால்வ் பண்ணி இருந்திருக்க முடியாது. சொல்லு, எவ்வளவு லேபர் ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? டோட்டல் வேஜஸ் கால்குலேட் பண்ணுமா? ஆமாவா? சொல்லு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ் எவ்வளோ? எவ்வளோ? 28,200. கரெக்டா? ஒரு மணி நேரத்துக்கு வேஜஸ் ரேட் எவ்வளோ? 2.5. அப்போ டோட்டல் வேஜஸ் எவ்வளோ பே பண்ணிருப்பீங்க? 70,500. 70,500. ஏன்பா கிளியர் ஆர் நாட் கிளியர்? எஸ் எஸ். சொல்லுப்பா, இது வேஜஸ் இன்கர்டா வேஜஸ் அப்சார்ப்டா இல்லனா ஆஸ் இன்கர்ட் ஆஸ் அப்சார்ப்டா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? இது வேஜஸ் இன்கர்ட் மட்டுமா, வேஜஸ் அப்சார்ப்டா இல்லனா வேஜஸ் ஆஸ் இன்கர்ட் ஆஸ் அப்சார்ப்டா? क्वेश्चनல இன்கர்ட் அப்சார்ப்ட்னு ஏதாச்சும் கொடுத்திருக்கானா? எதுவுமே கொடுக்கலையா? நல்லா செக் பண்ணிட்டு சொல்லு. நான் கேக்குற கேள்வி புரியுதா? இன்கர்ட் எவ்வளவு அப்சார்ப்ட் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்கானா? கொடுக்கலையா? கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்ற பட்சத்துல என்ன அசம்ப்ஷன் எடுப்ப? as incurred as absorbed போடலாமா? என்ன போடலாம் சொல்லு? வேஜஸ் அக்கவுண்ட் இன்கர்டுக்கு என்னப்பா என்ட்ரி போடுவ? 2 CCL அக்கவுண்ட். கரெக்டா? செருப்பாலே அடிப்பேன். இது என்ன சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்? இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். அப்போ சிசிஎல் பதிலா யார் வருவாங்க? கேஷ் ஆர் பேங்க் ஆர் கிரெடிட்டர்ஸ். கரெக்டா? எவ்வளவு அமௌண்ட்? 70,500. டைரக்ட் வேஜஸ் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? டைரக்ட் வேஜஸ் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? WIP அக்கவுண்ட் பை WIP எவ்வளோ? 70,500 பை WIP எவ்வளோ? 70,500. இப்போ என்ன பண்ணும்? WIP அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணும். வெயிட் பண்ணு, இன்னும் முடியல, இன்னும் முடியல. கரெக்டா? we have, see here, working note number 6.
5 சாரி. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்கா? கொடுத்துருக்கானா? டோட்டல் டெபிட்ஸ் எவ்வளவு போட்டிருக்கிறான்? 45,000. அப்ப இந்த சைடு இருக்கிறது என்ன? அப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணும்? அப்சார்ப்டு என்னால கால்குலேட் பண்ண முடியுமா? அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ் ஃபார்முலா என்ன? அப்சார்ப்டு ஓவர்ஹெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு absorption rate into actual quantity hours இங்க actual quantity hours இங்க கொடுத்திருக்காங்களா? அப்போ absorption rate எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறேன்? 1.5 into actual hours எவ்வளோ? 28,200. எவ்வளோ? 28,200. எவ்வளோ வருது? 42,300. அப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? பை WIP. எவ்வளோ வரும்? 42,300. 42,200. 300. ஏன்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா புரியலையாப்பா? Yes, sir. Sir. Yes, sir. ஏன்பா சுஜன் புரியுதா புரியலையாப்பா? புரியுது sir. ஏன்பா புவனேஷ் நீ என்னப்பா? Yes, sir. புரியுது சார். sir. சொல்லுப்பா. அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்காப்பா? அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கு. அப்போ இட் இஸ் a case of Under absorption. பை அண்டர் அப்சார்ப்ஷன் எப்படிப்பா ட்ரீட் பண்ணுவேன்? நார்மலா ட்ரீட் பண்ணுவியா அப்நார்மலா ட்ரீட் பண்ணுவியா? எதுவுமே சொல்ல நார்மல். நார்மல்னா ஓவர்ஹெட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரே வழிதான். சொல்லு. பை பேலன்ஸ் கேரி டவுன். எவ்வளோ? எவ்வளோ? 2,700. டன் டன். ஏன்பா என்னப்பா புரியுதா புரியலையாப்பா? நெக்ஸ்ட் லாஸ்ட். சரியா? எல்லாமே போட்டோம். இன்னும் என்னென்ன இங்க பாரு. ஆல் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் இன்கர்ட் அதெல்லாம் போட்டாச்சு. இன்ஃபர்மேஷன் பாரு. மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையாப்பா? கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 90,000. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் கம்ப்ளீட்டட். கூட்ஸ் கம்ப்ளீட்டட் கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையாப்பா? WIP இருந்து வெளியே வந்தது எவ்வளோப்பா? ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கு 1,86,000. ஏன்பா கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையாப்பா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாப்பா என்ன சொல்றேன்ட்டு? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் அப்ளைடு. It is overheads applied means absorbed overheads. It is an other name for absorbed overheads. எவ்வளோப்பா absorbed overheads? 42,300. கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையாப்பா? கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் WIP கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையாப்பா? அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 10,800. 10,800. டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையா? டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இன்னும் கண்டுபிடிக்கல. மெட்டீரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். கரெக்டா? மெட்டீரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். இல்லனா WIP அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். ஓகே. பேலன்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இதுவும் எதை பார்த்தா போதும்? மெட்டீரியல் அக்கௌண்ட் பார்த்தா போதும். ஏன்பா ஆமாவா இல்லையாப்பா? எஸ். லாஸ்ட் ஒன் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இன்னும் யாரை மட்டும் கால்குலேட் பண்ணோம்? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டும் ஸ்டோர்ஸ் லெட்ஜரும். கரெக்டா? அப்ப என்ன கால்குலேட் பண்ணும்? போடு. WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் போடு. நெக்ஸ்ட் ஸ்டோர்ஸ் லெட்ஜரை போடு. டு பேலன்ஸ் brought down. WIP எவ்வளோ? 6,000. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒர்க்கிங் நோட்ல? 10,800. எத்தனாவது ஒர்க்கிங் நோட் அது? ஒர்க்கிங் நோட் நம்பர் 4.
கரெக்டா? சரி, பை எஃப்ஜி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க? 1,86,000. கரெக்டா? எதை பார்க்கணும்? finished goods control account working note 3 பார்க்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ யார் வரணும்? 2 மெட்டீரியல் வேணும். கரெக்டா? 2 வேஜஸ் வேணும். கரெக்டா? 2 ஓவர்ஹெட்ஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்டு நம்ம கிட்ட இருக்கா? எவ்வளோ இருக்கு? 42,300 இருக்கா? என்ன ஒர்க்கிங் நோட்டு? ஒர்க்கிங் நோட் நம்பர் 5. வேஜஸ் நம்ம கிட்ட இருக்கா? as incurred as absorbed இருக்கா? இங்க பாரு, இருக்கு பாரு, 70,500. ஒர்க்கிங் நோட் நம்பர் 4 எவ்வளவு வருது? 70,500. 70,500. பாருப்பா, FG இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ், forget about all your return shortage and all, அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். கரெக்டா? சரியா? இப்போ எல்லாம் போனது போக என்னப்பா டிஃபரன்ஸ் இருக்கு உனக்கு? சொல்லுப்பா. 78,000. This is your balancing figure. எவ்வளோப்பா வருது டோட்டல்? 1,96,800. 1,96,800. 96,800. ஏன்பா மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிட்டோமாப்பா? மெட்டீரியல் கன்சியூம்டு, டிரான்ஸ்ஃபர்ட், இஷ்யூட் மூணுமே ஒண்ணுதான். இப்போ என்ன பண்ணு? ஸ்டோர்ஸ் லெட்ஜருக்கு வா. ஸ்டோர்ஸ் லெட்ஜருக்கு வா. ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? 2 பேலன்ஸ் brought down எவ்வளோ? 54,000. 2 பேலன்ஸ் brought down எவ்வளோ? 54,000. 2 கிரெடிட்டார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கியா? எவ்வளோ? 90,000. திஸ் இஸ் யுவர் ஒர்க்கிங் நோட் 2. ஒர்க்கிங் நோட் 2ல கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போய் பாரு, 90,000 மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடு வா. பை WIPக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கிற? 78,000. இதோட ஒர்க்கிங் நோட் என்ன? ஒர்க்கிங் நோட் 6 7? ஒர்க்கிங் நோட் 6. டன். அப்போ பேலன்ஸ் பண்ணு. பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 66,000. 66,000. This is your balancing figure. ஓகே, இதத்தான் உன்னோட இன்ஸ்டிடியூட் ஏதோ உல்டா பல்டா பண்ணி கொடுத்துருக்குது. ஆன்சர் எல்லாம் பாரு, கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதாப்பா? இதெல்லாமே உன்னுடைய நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறேன்ப்பா. டோன்ட் பாதர். ஓகே, எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிட்டேன். இதுல விட்டு போயிருக்கிறது 2 and 3 மட்டும். இதுல ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு வாங்க, மற்றதெல்லாம் ஈஸி தான். 1, 2 சால்வ் பண்ணிட்டீங்க. 3rd one 4th one சால்வ் பண்ணிக்கோங்க. 3 and 4 இல்லஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான். லெட்ஜர் அக்கௌண்ட் போட சொல்லி இன்னொரு மிஸ்ஸிங் சம் இருக்கு, மிஸ்ஸிங் ஃபிகர், அது நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ரிப்பீட்டட் மாடல் தான். மற்றபடி எல்லா மாடல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். நோட்ஸ், ரெக்விசிட் நோட்ஸ் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறேனோ என்னோட நோட்ஸ் அந்த சாப்டர்ல இருக்கு. நீங்க ஒரு வாட்டி மட்டும், என்ன பிரச்சனைனா அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ப்ரிஃபேஸ் எதுவுமே இருக்காது. நீங்க திருப்பி மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. டன். எஸ், இதே ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்குறாங்கன்னா, இல்லைன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்குறாங்கன்னா அவங்க நோட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? Yes, sir. ஏன்பா நாளைக்கு அந்த ABC 5th கொஸ்டின் எனக்கு வேணும், சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 4 கொஸ்டின்ல ஏதாச்சும் 2 கொஸ்டின், ஒன்று மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கு, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5ம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2ம் போட்டுட்டு வாங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஓகேவா? ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2 வேணாம், 2 ஈஸி. இல்ல 2 போடுங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2 போடுங்க.
ஓகே ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2 போடுங்க, 5th கொஸ்டின் போடுங்க, இன்னொன்னு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 4 போடுங்க. இதுலயே 2 1 4 இதுலயே போடுங்க. 3 ஈஸி. 2 1 4 போடுங்க. 2 4 இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 பிளஸ் ஏபிசில ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் ஈஸி தான். இதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஐ நீட் ஏபிசி ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 5 அட் எனி காஸ்ட் டுமாரோ. ஓகே, என்ன பண்றீங்களோ இல்லையோ எனக்கு அது போட்டு வாங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டைம், பிகாஸ் லாஸ்ட் டைம் காஸ்டிங் வாஸ் சம்வாட் ஈஸி பேப்பர். திஸ் டைம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏபிசியில வச்சு செய்ய போறான்னு தோணுது. அதனால தான் அந்த கொஸ்டின் ஃபெமிலியரா சொல்லிட்டு இருக்கிறேன், போட்டு பாருங்கன்ட்டு.